மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நீங்கள் அழுது புலம்புவீர்கள். இந்த உலகம் சந்தோஷப்படும். நம்மளை பார்த்து இந்த உலகம், ஆமா, பல சோதனைகள் பல நெருக்கங்கள் வரும் பொழுது, நீ கிறிஸ்டினுக்கு போனல, இப்படிதான் உனக்கு நடக்கும். நீ ஊழியம் செய்யறல்ல, இப்படிதான் நடக்கும். உண்மையா இருக்கிறல்ல, இப்படிதான் உனக்கு நடக்கும். சில சூழ்நிலைகள் அநேகர் சிரிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஊழியமும் கொண்டு போக சில சூழ்நிலை உண்டாக்குகிறது இல்ல. எவ்வளவு உண்மையா இருந்த, எவ்வளவு ஊழியம் செஞ்ச, எவ்வளவுதான் நீ ஜெபம் பண்ற, உனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? நல்லாதான் ஜெபம் பண்ற, நல்லாதான் சபைக்கு போற, உனக்கு ஏன் அடிக்கடிக்கு இப்படி நடக்குது பாரு? உங்க வீட்லயே இப்படி இருக்கு பாரு, உங்க பிள்ளைங்களே இப்படி இருக்கிறாங்க பாரு. அந்த சத்தத்தை நம்ம கேட்கும் போது, ஏண்டா இந்த ஊழியம், ஏன் நான் ஜெபிக்கிறேன் என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துருது இல்ல. நீங்க அழுவீர்கள், இந்த உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். ஆனாலும் இல்ல, நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஒரு டைம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் வரும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வழியிலே சொல்லமா, எல்லாரும் சொல்லமா, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் சொல்லமா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ மக்களே, ஊழியர்களே, விசுவாச மக்களே, இயேசுவை அறியாதவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமா வர. எதை குறித்து துக்கப்பட்டு இருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து இல்லை, எதை குறித்து உங்களுக்கு கலக்கம் உண்டாக்குகிறது? எத்தனை மனிதர்கள் உங்களை கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை மனிதர்கள் உங்களை இழிவாக பார்க்கிறார்கள்? எத்தனை சொந்த பந்தங்கள் உங்களை தள்ளுகிறார்கள்? சொந்த பந்தமே நம்மளை இழிவுபடுத்தி பேசும் பொழுது இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. 4 சொந்த பந்தங்கள் நம்மளை சுற்றில் இருக்கிற, நம்ம வளர்ச்சியை பார்த்து பெருமை அடையாத சொந்த பந்தங்கள் இழிவுபடுத்துது, துக்கப்படுத்துறாங்க. தேவையில்லாத பொய்யான குற்றச்சாட்டுகள் நம்ம மேல வைக்கிறாங்க, பொய்யா பேசுறாங்க இல்ல. அந்த டைம்ல நம்ம துக்கப்பட்டு தான் ஆக முடியும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. உங்கள் இருதயம் சந்தோஷம் அடையும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை காயப்படுத்தி துக்கப்படுத்தி இருக்கிறாங்கல்ல?